ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட், ஃபைல்ஸ், அப்புறம் ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக எப்படி பேக்கப் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெக் பார்ட் சேனல். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி கூகுள் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சர்ச்சில் போய்ட்டு ட்ரைவ் ஃபார் பிசி இதை கிளிக் பண்ணிங்க. ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் இங்கே இருக்கிற டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணிங்க. அக்ரி அண்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் வந்துருச்சு. கூகுள் ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு ஜிமெயில் வச்சு அந்த அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது. இப்போ நம்ம உங்கள் பர்சனல் லேப்டாப்பில் எந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்களோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் மட்டும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கூகுள்லேருந்து பேக்கப் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்லேருந்து பேக்கப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டர் தான் இப்போ நான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை தான் இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். காட் இட் கொடுத்துட்டு டெஸ்க்டாப், டாக்குமெண்ட், பிக்சர்ஸ் இதெல்லாமே அன்செலக்ட் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் மட்டும் செலக்ட் பண்ணிங்க. அந்த ஃபோல்டர் பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்பில் பேக்கப்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. காட் இட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டர் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டருக்கு எல்லா ஃபைல்ஸும் பேக்கப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். கீழே நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கப் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட்டட் 1 minute ago அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த பேக்கப் ஃபோல்டர் செக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் டிக் மென்ஷன் ஆகிருக்கும். அந்த ப்ளூ கலர் டிக் எதுக்குன்னா இந்த ஃபோல்டர் வந்து ஆல்ரெடி பேக்கப்பில் தான் இருக்குது அப்படின்றத மீனிங். இப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட், பிடிஎஃப், எக்ஸல், இமேஜ் ஃபைல் எல்லாமே இருக்குது. இந்த எல்லா ஃபைல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக்கு மென்ஷன் ஆகிருக்கு. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்டேட்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஃபைல்ஸ் வந்து எதனா சேஞ்சஸ் பண்ணலாம். இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணலாம். இப்போ நம்ம டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைலை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ஃபைலில் ஒரு பேக்கப் சிம்பிள் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது பேக்கப் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மீனிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் டிக் மென்ஷன் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் டிக் வந்துருச்சு. சேஞ்சஸ் பண்ணது எல்லாமே ட்ரைவ்லையும் சேவ் ஆகிடுச்சு தான் மீனிங். கீழே நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிங்கன்னா அப்டேட்டட் ஜஸ்ட் நோன்னு சொல்லிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எதுனா டிலீட் ஆகிடுச்சுன்னா, சம் ப்ராப்ளம், உங்கள் சிஸ்டம் கரெக்ட் ஆகிடுச்சு, லேப்டாப் டெத் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கூகுள் ட்ரைவில் போய்ட்டு ஈஸியாக பேக்கப் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது உங்கள் லேப் வீட்டிலே இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஏதோ சிஸ்டத்தில் நீங்கள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒரு கம்ப்யூட்டரில் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணி சேம் மெயிலில் சைன்இன் பண்ணி உங்கள் பர்சனல் லேப்டாப்பில் என்ன ஃபைல்ஸ் நீங்கள் சிங்க் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து இங்கே மை கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்கப்னு சொல்லிட்டு ஃபோல்டர் காட்டும். அந்த பேக்கப் ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் பர்சனல் லேப்டாப்பில் என்னென்ன ஃபைல்ஸ் வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து நமக்கு விஷுவல் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.